தாவேக்கு ஆட்சியை கவிழ்க்க சதி. விஜய்க்காக தெருவுக்கு கூட வருவேன் நான். திமுகவிற்கு வைகோ நேரடியாக விடுத்த சவால். திமுக ஆட்சி இருந்த போது உங்கள் பானங்கள் எங்கே போயிற்று? ஏன் கட்டண குரல் அந்தியளவில்லை? தாவேக்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க. முதல்வராக விஜய் பதவியேற்று 75 நாட்களை கடந்த நிலையில திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுகவினர் தாவேக்கு ஆட்சி குறித்து தினம்தோறும் அதிக அளவிலான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில தான் தாவேக்கு கூட்டணியில இணைந்திருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுகவினருக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அதாவது, நான் சவால் விடுகிறேன், மீண்டும் தேர்தல் வந்தால் விஜய் 180 தொகுதிகளில் வெற்றி பெறுவார். நீங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க நினைத்தால் விஜய்க்காக தெருவுக்கு தெரு வைகோ வருவான் என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். இவர் பேசியது குறித்து பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மதிமுக ஏடான சங்கொலி 30ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றிருக்கு. இதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் உள்ளிட்ட பல கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க. அப்பொழுது நிகழ்ச்சியில பேசியிருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் கடந்த 15-20 நாட்களாக முதலமைச்சர்கள் விஜய் மீதும் அவருடைய அரசு மீதும் நாள்தோறும் விஷக்கணைகள் எதிரிகள் வட்டாரம் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகள் வட்டாரத்திலிருந்தும் நாள்தோறும் பானங்களை உபயோகிக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது உங்களுடைய பானங்கள் எங்கே போனது? திமுக கூட்டணியில் இருந்தபோது இது போன்ற கண்டன குரல்கள் எழுப்பியது உண்டா? கண்டன குரல் ஏன் அன்று எழவில்லை? இப்பொழுது நாள்தோறும் அறிக்கை, செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்று வைகோ கேள்வி மேல கேள்வி எழுப்பியிருக்காரு. தொடர்ந்து பேசியவர், நான் சொல்லுகிறேன், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு வந்து விட்டார்கள் அல்லவா? ஒரு வார்த்தை விஜய் அரசை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ ஒரு விமர்சனம் வைத்தது உண்டா? கிடையாது. அரசு மீது விமர்சனம் என்றால் புகார் இருந்தால் அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் கூற வேண்டும் தானே? ஏன் அறிக்கை, செய்தியாளர்களை எல்லாம் சந்திக்கிறீர்கள்? மூடிய தயவில் தானே விஜய் ஆட்சி நடத்துகிறார். எந்த நேரத்தில் வேணாலும் ஆட்சியை கலைக்கலாம் என்ற எண்ணம். ஒரு மிகப்பெரிய கூட்டணி தலைவர் கூறுகிறார், 6 மாதங்கள்ல மீண்டும் தேர்தல் வரும். அதற்கு என்ன திட்டம்? அப்படி என்ன ரகசிய உறவு? சும்மா லேசா மிரட்டி பார்க்காதீங்க. ஆட்சியை கவிழ்த்து விடுவோம் என்று பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைக்க போகிறீர்களா? செய்து பாருங்கள், நான் சவால் விடுகிறேன் அப்படின்னு வைகோ கூறியிருக்காரு. மீண்டும் தேர்தல் வரட்டும், 108 இல்லங்க 180 இடங்கள்ல தமிழக வெற்றி கழக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். தொடர்ந்து தாவேக்கு ஆட்சி நீடிக்காது என்று கூறுவதற்கு அர்த்தம் என்ன? இன்னைக்கு கரப்ஷன் என்ற ஒன்றை விஜய் அடியோடு அகற்றியிருக்காரு. இதைவிட என்ன பெரியதாக சாதிக்க வேண்டும்? ஒரு நேர்மையான, நிலையான இருக்கக்கூடிய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நேர்மைக்காக அரசியல் நடத்தக்கூடிய நானும் என்னுடைய இயக்கமும் அப்படி ஒரு ஆபத்து சொல்லும். ஆனால் அதை தடுப்பதற்கு நானும் என்னுடைய இயக்கமும் முதல் ஆளாக வந்து நிற்போம். தெருவுக்கு தெரு வைகோ வருவான் என்று கூறினார். அதுவும் IAS அதிகாரிகள் இருக்கிறார்களே, பழம் பிடித்து கொட்டை போட்டு தின்னு வயதான அதிகாரிகள் நினைக்கிறார்கள் மாதம் மாதம் லட்சக்கணக்கில் பணம் வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது மொத்தமா நின்றுவிட்டது, ஒன்றும் வரவில்லையே, நாம் எதற்கு இந்த அரசாங்கத்தை நீடிக்க விட வேண்டும் என்று புலம்புகிறார்கள். இதற்கு காரணம் விஜய் ஆட்சியில ஊழல் நடைபெறுவது கிடையாது. முன்பெல்லாம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு லட்சக்கணக்கான பணம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது 10 பைசா கூட கிடையாது. தொடர்ந்து பணியாளர்கள் நியமிப்பதில் லஞ்சம், டிரான்ஸ்ஃபர் பேரலஞ்சம் என அனைத்து துறைகளிலும் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இதுபோல தற்பொழுது நடைபெற முடியல. இதனால அரசு அதிகாரிகள் இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்க மாட்டேன் என்கிறார்கள்.
இது அனைத்தும் தனக்கு தெரியும் என்று கூறியிருக்காரு. இந்த அரசை செயல்படுத்த விடக்கூடாது என்று நினைப்பதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தாவேக அரசு மீது விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய திமுகவினருக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு வைகோ. தாவேக ஆட்சி 6 மாதத்துல கவிழும் என்று மிரட்டுபவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். மீண்டும் தேர்தல் நடந்தால் விஜய் 180 இடங்கள்ல அமோக வெற்றி பெறுவார் என்று அவர் ஆவேசமாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஊழலை அடியோடு ஒழித்து நேர்மையான நிர்வாகத்தை விஜய் வழங்கி வருவதால் தான் எதிர்க்கட்சிகள் கோபத்தில் இருக்கின்றனர். லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் இந்த அரசுக்கு எதிராக புலம்புகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய வைகோ, இந்த ஆட்சியை தூக்கி எறிய யாராவது முயன்றால் அதை தடுக்க முதல் ஆளாக தான் வருவேன் அப்படின்னு எச்சரித்திருக்காரு. இதுபோல அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.